தாய்மொழி தமிழ் உணர்வின் வெளிப்பாடு. மொழிகளுக்கெல்லாம் அம்மா, மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ்மொழி. தமிழ் மொழியோட ஆதிக்கம் கர்ப்பகிரகத்துக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும். அதையும் தாண்டி சுற்றி இருக்க சூழ்நிலைகள், வளர்ந்த விதம், என்னோட அம்மா அப்பாலாம் வந்து படிக்காதவங்களே கூட ஆங்கிலம் கலந்து தான் பேசுகிறாங்கன்னும் போது, கருவிலிருந்து நம்ம எந்த பழக்கத்தை கேட்டு வளர்கிறோமோ, பார்த்து வளர்கிறோமோ, அந்த குணாதிசயமாக தான் நம்ம உருவமும் மாறும். அதாவது நம்ம உருவம், நம்மளோட செயல்பாடு, நம்மளோட பேச்சு எல்லாமே வந்து அதை வச்சு தான் முடிவாகுது. இப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே தூய தமிழ்லேயே பேசியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து தூய தமிழ் வரும். சுற்றி இருக்க சூழ்நிலை எல்லாமே வந்து 25% ஆங்கிலமும் 75% தமிழில் பேசினா எப்படி வந்து முழுசாக தூய தமிழில் பேச முடியும்? பேச முடியாது இல்லையா? அதே மாதிரி எனக்கு தமிழ் மொழின்னா ரொம்ப பிடிக்கும். தமிழ் மொழியோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா தமிழ் மொழியோட ஆதிக்கம் கம்மியாகும் பொழுது நம்ம அகதிகளாகிறதுக்கான முதல் மூல காரணமாக வந்து நம்ம தமிழ் மொழி அழியறது தான். அதனால தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழை நேசிக்கணும், தமிழ் பற்று வேணும். தமிழ் மொழி உணர்வின் வெளிப்பாடு இல்லையா? மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி இல்லையா? மொழிகளுக்கெல்லாம் அம்மா இல்லையா? அப்படிப்பட்ட மொழி அழிஞ்சு போனால் நம்ம அகதிகளாக தான் சுற்றணும். கிட்டத்தட்ட வந்து நம்மள தமிழ் இனமே ஒன்று இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தமிழுக்கு எந்த மனிதர் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அவருக்கு தான் ஓட்டும் போடணும். அந்த புரிதலும் வந்து மற்றவங்களுக்கு வரணும். அதே மாதிரி தமிழ் மொழியை போய் டக்குன்னு வந்து ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகிட்டயோ ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகிட்டயோ போய் திணிக்க முடியாது. நானே ஆங்கிலம் கலந்து தான் நிறைய பேசுகிறேன்னும் போது சர்வதிகாரம், ஆங்கிலத்தோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. திணிக்கவும் முடியாது. ஒரு குழந்தைய வந்து தமிழ் பேசு, இங்கிலீஷ் பேசுன்ட்டு திணிக்கக்கூடாது. ஆங்கிலத்தோட ஆதிக்கத்தை டோட்டலாகவே தூக்கிடணும். 5 புத்தகத்துலேயும் தமிழ் மொழி தான் வரணும். அதுவும் வந்து 10ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் குழந்தைங்கிட்ட கொடுக்கக்கூடாது. 1ஆம் வகுப்புலேருந்து 5 புக்கும் தமிழில் மாறிச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். கருவில இருந்தே படிக்கிற மாதிரி தான் 5 வயசுல படிக்கும் பொழுது. மனன் ஒன்று வேலை செய்யாதுன்னும் போது நீங்கள் எதை கொடுத்தாலும் அந்த குழந்தை வந்து கருவில இருந்து 7 வயசுக்குள்ளே வாங்கிக்குங்க. அதனால தப்பே கிடையாது. 1ஆம் வகுப்புல இருந்து 5 புக்கும் தமிழ் மொழியில் இருந்துச்சுன்னா வேற்றுமை வராது, ஒற்றுமை வரும். அதாவது எனக்கு அந்த மொழி தெரியும், இந்த மொழி தெரியும்ன்ற ஒரு கெத்து இல்லாமல் ஒரே மொழியை கற்றுக்கிச்சிங்கன்னா ஒத்துமையாக இருக்குங்க. ஒரே மொழியை கற்றுக்கும் போது தான் ஒத்துமையாக இருக்குங்க. அதையும் யோசிச்சு பார்க்கணும் எல்லாரும். அதுக்கப்புறம் வந்து பனங்கற்கண்டு, தென்னங்கற்கண்டு, பனஞ்சாறு, தென்னஞ்சாறு, இயற்கை வளத்தை அதிகப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் பொழுது நம்ம மொழியை கற்றுக்கிட்டு தான் அவங்க வாங்கணும். ஆங்கிலத்தையே வந்து நம்ம கற்றுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து எல்லாருக்கும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? மொழிகளுக்கெல்லாம் அம்மா மொழியை கற்றுக்கிட்டோம் குழந்தைங்க. ஹிந்தி, இங்கிலீஷ் இது எல்லாமே குழந்தை இல்லையா? இந்த மொழியெல்லாம் குழந்தை மொழி. தாய்மொழி தமிழை கற்றுக்கிட்டோம். அவங்க கற்றுக்கிட்டு தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு பேசிட்டோம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நான் இந்த மால்லலாம் வேலை செய்யும் பொழுது ஆங்கிலத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதால தமிழ் பெண்களால் வேலை செய்ய முடியல. ஆங்கிலம் தெரியாமல் திருன்னு முழிக்குதுங்க. நம்ம நாடு தமிழ்நாடு, நம்ம இடத்துல தமிழ் பொண்ணுங்க வேலை செய்ய முடியாமல் தவிக்குது. ஆங்கிலத்தோட ஆதிக்கம் வந்து சர்வாதிகாரம் பண்ணுதுன்னா அந்த பிஸ்கெட் பாக்கெட்டு, அந்த மேக்கப் செட்டில் இருக்கிற அந்த இங்கிலீஷ் வேர்டு எல்லாத்தையும் தூக்கணும். எல்லாமே தூய தமிழில் தான் வரணும். அது எந்த ஃபாரின்லேருந்து வரட்டுமே, என் நாட்டுக்கு வரும்போது, தமிழ்நாட்டுக்கு வரும்போது அது தமிழில் தான் இருக்கணுன்ற ஒரு சட்டமே போடணும் முதலமைச்சர் அவர்கள். இந்த மாதிரி சட்டம் போட்டிங்கன்னா தமிழோட ஆதிக்கம் அதிகரிக்கும். அதே மாதிரி கடைகள்லையும் தமிழ் மொழி தான் இருக்கணுன்ற ஒரு சட்டம் போடணும். அப்போ தான் வந்து நம்ம தமிழ் மொழியோட ஆதிக்கம் அதிகரிக்கும். இல்லைனா வந்து நம்ம அகதிகளாக தான் சுற்றணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கருவிலிருந்தே தமிழ் மொழியோட பெருமைகளையும் அருமைகளையும் 1ஆம் வகுப்புலேருந்து மாற்றலாம். நடுவில் மாற்ற முடியாது. 5ஆம் கிளாஸு, 4ஆம் கிளாஸு, இந்த 3ஆம் கிளாஸ் பசங்கள்லாம் மாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம். கருவிலேருந்தே மாற்றும் பொழுது தான் அது நல்லது. 1ஆம் வகுப்பு படிக்கிற அந்த குழந்தைங்களை மாற்றுறது தான் நல்லது. நானும் கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து தான் பேசுகிறேன் பாருங்கள். சர்வதிகாரம், ஆங்கிலத்தோட ஆதிக்கம் சர்வாதிகாரம் பண்ணுது. அதே மாதிரி ஆங்கிலம் கொஞ்சம் திமிரையும் கொடுக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படி பண்ணும்போது தான் மெல்லிய கயிறில் குழந்தைங்களை திணிக்கணுமேங்காட்டி ப்ரெஷராக ஏற்றக்கூடாது. இப்போ திடீர்னு என்னை போய் வந்து தூய தமிழில் பேசுனா நான் திரு முழிப்பேன். நான் சுற்றி இருக்க சூழ்நிலையை கேட்டு தானே வளர்ந்தேன். அவங்க கொஞ்சம் டங்கிலீஷு, இங்கிலீஷ் எல்லாமே கலந்து தானே பேசுகிறாங்க. தமிழ் எல்லாமே 75% தமிழும் 25% ஆங்கிலமும் கலந்து பேசும்போது அந்த கேரக்டர் தான் எனக்குள்ளே வரும்னும் போது அதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மற்றவங்களோட உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கணும். சக மனிதர்களை வெறுக்கக்கூடாது. இந்திக்காரங்களும் ரத்தமும் சதையும் உள்ள மனிதர்கள் தான். அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அவங்க இடத்துல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நம்ம இடத்துல சேர்த்தா நம்மளுக்கு இடம் இல்லாமல் போயிடும். நம்மளுக்கு வீடு இல்லாமல் அகதிகளாக தான் சுற்றுவோம். அதை வந்து மோடி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாடம் அவங்களுக்கு, சரிங்களா? அதெல்லாம் நல்லா கேட்டு புரிஞ்சுங்க. இல்லைன்னா நம்ம கதி நாரி கிடக்கணும்.
இடம் இல்லாமல் வீடு இல்லாமல் அகதிகளாக பிச்சை எடுக்கணும். இந்திக்காரங்க வந்து வீடு நிலம் வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு வசதியாக ஆகுறாங்க. அவங்கள பார்த்து வெறுப்பாகல, இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. அவங்க நாட்டில் அவங்கவுங்க இருக்கிறது தான் அழகு. ஒரு லிமிட்டுக்கு தானே சேர்க்க முடியும். அளவுக்கு மீறி வந்து மெமரி பவரில் நான் போட்டேன்னா எனக்கு ஸ்டக் ஆகும். ஏன்னா என்னோட மெமரி கார்டு இவ்வளோதான்னா, என் நாடு ரொம்ப பறந்து விரிஞ்சுதான் இருந்ததுன்னா, அதாவது என்னோட மைண்ட் செட்டு பறந்து விரிஞ்சுதான் இருந்ததுன்னா நான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இம்மாத்தோண்ட இடத்துல இவ்வளோ தான் வைக்க முடியும்னா இவ்வளோ தான் வைக்க முடியும். இம்மாத்தோண்ட இடத்துல இவ்வளோ ஜனத்தை சேர்த்துட்டா அடைச்சிக்கின்னு இருக்கும், ஸ்டக் ஆகும், ஒன்றுமே பண்ண முடியாது. மைண்டும் அப்படி தான், ஃபோனும் அப்படி தான், நாடும் அப்படி தான். சரிங்களா? அதை மோடிஜி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள்லாம் புரிஞ்சுக்கணும். கல்வித்துறை அமைச்சர்கள் பள்ளிக்கூடங்களில் கேமரா வைக்கணும், கண்காணி வைக்கணும். அதாவது பாலியல் தொந்தரவு, டீச்சர் அடிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நான் குழந்தைங்களுக்கே பிடிக்கல படிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்க வந்து பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போனோம் இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு. அதுங்க வந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு அழுகுதுனாலே பள்ளிக்கூடத்தில் ஏதோ தப்பு இருக்குது இல்லையா? விருப்பம், இன்ட்ரெஸ்ட், ஒரு விருப்பத்தோடு போகணும், ஆசையோடு போகணும் பள்ளிக்கூடம் படிக்கும்பொழுது. அதுங்க ரேங்க் கார்டு தான் அதுக்கு மெயின் காரணம். பிரிவினை வருது ரேங்க் கார்டால். நான் பெரிய ஆள், நீ சின்ன ஆள். அதே மாதிரி மொழி, எனக்கு இங்கிலீஷ் தெரியும், உனக்கு தமிழ் தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம மொழி தான் ஆதிக்கம் பண்ணணும் தமிழ்நாட்டில். இதை முதலமைச்சர் அவர்கள் 10 தடவையாக இருந்தாலும் அழுத்தி அழுத்தி சொல்லுவோம், காது கொடுத்து கேளுங்க. நம்ம நாடு, நம்ம மொழி, நம்ம இனம் ஒற்றுமையாக இருக்கட்டும். வந்தாரை வாழ வைக்கும் ஊர். வந்தாரையெல்லாம் வாழ வச்சுக்கினே இருந்தால் நம்மளுக்கு இடமே இருக்காது. என் ரூம்பு ஒரு ரூம்பு தான்னா அந்த இடத்துல 3 பேர் தான் இருக்க முடியுமா? நான் 10 பேரை சேர்த்துக்கினா இருக்க முடியும்? இருக்க முடியாதுல்ல? அது மாதிரி தான். யோசிச்சு பாருங்கள்.